ஒரு பக்கம் இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு இலக்கியாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாரி தான் விஷயம். அது மட்டும் இல்லாம நீ இப்பவே வந்து போய்னா கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி, என்ன பார்க்கறதுக்காக வந்து போய்னா நீ கூட்டிட்டு வரணும் அப்டின்ற மாரி ரேவதி சொல்றாங்க. இத கேட்கும்போது உண்மையிலேயே ரொம்பவே வந்து போய்னா அதிர்ச்சியா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போய்னா பல பிரச்சனைகள் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது ஒரு பக்கம் அஞ்சலி என்னடான்னா, நம்ம கார்த்திக்கோட மனச மாத்தணும் அப்டின்றதுக்காக அவ அடுத்தடுத்த வேலைகள செஞ்சுகிட்டு இருக்கா. இப்போ அடுத்ததா என்னடான்னா, இப்போ நம்ம ரேவதி இருந்துட்டு கௌதம் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இது உண்மையிலேயே அதிர்ச்சியான விஷயம் தான். இருந்தாலும் நம்ம இலக்கியாவுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கௌதம் கிட்ட உண்மைய சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஜானகியையும் கூப்பிட்டு எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கியாவுக்கு என்ன பண்றது, ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா இவ்ளோ ஆக்ரோஷமாவும், இவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா அழுகையோடவும் சொல்றதுக்கு முக்கியமான ரீசன் எல்லாமே இருக்கு. அவங்க பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நியாயம் இல்ல அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால சொல்ல முடியாது. அதே மாதிரி நம்ம ரேவதி சொல்ற மாரி, நம்ம கௌதம்க்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சா தான் உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அ அதாவது கௌதம் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு செவனேன்னு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட் பத்தின விஷயங்களுக்கு போயிட்டு இருக்காரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனியா 15 கோடிக்கு வாங்குனது. இதுலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே சூப்பராவே நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்றதுக்கான காரணம், இங்க நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப நாள் உயிரோட இருக்க போறது கிடையாது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாளோ, இல்ல 1/2 நாளோ, இல்ல எவ்வளோ நேரம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்ற மாரி சொன்னதுனால தான், நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்து தன்னை வந்து அம்மான்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றதுக்காக தான், இப்போ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இலக்கியா இருந்துட்டு இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் கிட்ட உண்மையா சொல்லி தான் ஆகணும். ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிறது கொஞ்சம் டைம் தான். அதனால வேற ஆப்ஷனே கிடையாது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.